போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் சீரீஸ் ஒன்று போட்டுருக்கோம். சிம்பிளாக புக்கில் உள்ள மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து 2 இதாக போடுறோம். கிராமர் பார்ட் ஒன்று போடுறோம், வேட் பவர் பார்ட் ஒன்று போடுறோம். அதில் வேட் பவரில் பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸுங்கிறது சினானிம்ஸுங்கிறது நிறையா இருக்குது. நம்ம புக் பேக் மட்டும் தான் நடத்தியிருக்கோம். க்ளோசரியிலேருந்து கேட்பான், நம்ம டைமில் தான் நடத்துகிறோம். ஏன்னா ஆண்டனிம்ஸுங்கிறது வந்து க்ளோசரியில் இருக்காது. ஏன்னா ஒன்லி புக் பேக் இதில் உள்ளது மட்டும் தான் கம்மியானதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ் தான் நம்ம தமிழில் சொல்லுவோம் எதிர்ச்சொல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆண்டனிம்ஸ் படிச்சிங்கன்னா அது சினானிம்ஸ் மாதிரி நினச்சிடக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், அது ஒரே மீனிங் சேம் மீனிங் நினச்சிடக்கூடாது. இது நல்லா அழுத்தி சொல்லணும், இது எதிர்ச்சொல்னு சொல்லி படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு சில வார்த்தைகள் வந்து தமிழ்லேயே ஒரு குழப்பம். அதாவது நாற்றம்னா நாத்தம் அடிக்கி அப்படிமா, நாற்ற அடிக்கி அப்படிம்பாங்க. நாற்றம்னா ஆக்சுவலாக வாசனை தான். துர்நாற்றம் சொன்னால் தான் கெட்ட நாத்தம். ஆனால் நாத்தடின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு துர்நாற்றம் மாதிரி நம்ம மீன் பண்ணுறோம். சில வார்த்தைகள் வந்து நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். ஆண்டனிம்ஸுங்கிறது தெளிவாக படிச்சுக்கிடுங்க. ஏன்னா இது எதிர்ச்சொல், சேம் மீனிங் கிடையாதுங்கிறத பார்த்துடுங்க. டெலைட் இது 8th ஸ்டாண்டர்டில் கொடுக்குது. டெலைட்னா என்ன கேட்டிங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னதான் இருக்கும்? சாரோ, வருத்தம். அல்ல டிஸ்பிளீஸ்னா அதிருப்திப்படுறது. அப்புறம் டிஸ்கிரேஸ், அவமானப்படுறது. ஏன்னா டிஸ்கிரேஸ் பண்ணிடு அப்படிங்கிறது. ஹானர், ஜட்ஜிக்கெல்லாம் சொல்லுவோம்ல, ஹானர்னா மரியாதை கொடுக்குறது. கேர்லெஸ், கவனக்குறைவு. கேர்ஃபுல், கவனமா இரு. சீக்ரெட், ரகசியம். ஓப்பன் பண்ணிரு அப்படிங்கிறது பப்ளிக்கு கொடுத்துரு. ரகசியமா வச்சுக்கோங்கிறது பப்ளிக்கிட்ட கொடுத்துட்டோன்னா பப்ளிக் போது ஓப்பன் பண்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபைன்னா கட்டுப்படுத்துறது. ஒரு இதை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது, அவனை ஃப்ரீ பண்ணிருங்கிறது. ரிலீஸ் பண்ணிடு. ஒரு பறவையை வந்து கட்டுப்படுத்தி கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறது, ஃப்ரீ பண்ணிடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸு அஜய் சஃபர் அண்ட் இன்ஜுரி. இதில் வந்து இந்த கோடு வந்து சஃபர், இதை தான் கேட்டிருக்காங்க. சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படிம்போம்ல. அப்போ இந்த இடத்துல அஜய் சஃபர் அண்ட் இன்ஜுரி, காயத்தினால சஃபர் ஆயிருக்காங்கிறான். அப்போ இந்த சஃபர் ஆயிருக்கான், பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். சாரோனா வருத்தம், அதே மீனிங்ல வருது. ஹேடுனா காயப்பட்டிருக்கான், அதே மீனிங்ல வருது. மவுன்னா துக்கம், அதே மீனிங்ல வருது. இது என்னங்கன்னா எண்டூர்னா தாங்கிக் கொள்கிறான். சஃபர் ஆனாலும் அதை வந்து சஃபர் அப்படிங்கிறத வந்து இதை வந்து என்ன செய்யறான்னா அந்த சஃபரை வந்து என்ன செய்யறான், தாங்கி கொள்கிறான். அதாவது அதுக்குள்ளேயே நிக்கலவன், அதை தாங்கி கொண்டு மேலே வர்றான்னு அர்த்தம். அப்போ எண்டூர். அஜய் மாஸ்டர் த டெக்னிக் பெயிண்டிங்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாஸ்டரான ஆளுமோ. அப்போ ஸ்கில்லான ஆளு, சேம் மீனிங். ப்ரொஃபஷன்னா ஆழ்ந்த அறிவு உள்ளவன், சேம் மீனிங். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், சேம் மீனிங். அப்போ அவனுக்கு ஸ்கில்லே இல்லைங்க, அன்ஸ்கில்டு அப்படிங்கிறது ஆப்போசிட். இளவழகி வேர்ல்டு சாம்பியன் 2008 வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அட்டைன்னா அடையிறது, சேம் மீனிங். சக்சீட் ஆகிறது, சேம் மீனிங். அச்சீவ் பண்ணுறது, சேம் மீனிங். நெக்ஸ்ட், ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் வெரி கைண்ட் டு ஹிம். கைண்ட்னு என்ன கேட்டீங்கன்னா இறக்கமாக இருக்காங்கன்னு அர்த்தம், கிராண்ட் மதர். அப்போ அதுக்கு ஆப்போசிட்னா குரூல்னா கொடூரமாக இருக்காங்கன்னு அர்த்தம், ஆப்போசிட் மீனிங். அஃபெக்ஷன், சேம் மீனிங். ஏன்னா லவ் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அஃபெக்ஷனாக இருக்காங்க. லவ்விங், சேம் மீனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், இதில் வராது. ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது டிஸ்ரெஸ்பெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய் சீம்டு டு ஹாவ் டேஸ்ட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். டேஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் உடைய டேஸ்ட்டை பார்க்குறோம். அப்போ டிஸ்டேட், அதுக்கு ஆப்போசிட். டேஸ்ட்டுக்கு முன்னாடி டிஏஎஸ் சேர்த்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல டேஸ்ட், சேம் மீனிங். ஸ்வீட்டுங்கிறது வரலாம். அடுத்தது டெலிசியஸ்னா சுவை மிக்கன்னு அர்த்தம். டெலிசியஸ்னா என்னது, சுவை மிக்க. அகெயின்ஸ்ட்னா எதிர்ப்பு. நெக்ஸ்ட், ஐசக் பொசஸ்ட் எ ஒண்டர்ஃபுல் ஃபேக்கல்ட்டி அக்யூரிங் நாலேஜ். பொசஸிங்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே. பொசஸ்னா அவன்கிட்ட இருக்குது நாலேஜ், பயங்கரமாக நாலேஜ் வச்சிருக்கான்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். அப்போ லேக், இல்லைன்னு அர்த்தம். லேக் ஆஃப் நாலேஜும்பாங்க, இல்லைன்னு அர்த்தம். அப்போ பொசஸ்னா ஓன், சேம் மீனிங். அடுத்தது ஐ ஹாவ் அப்படிமோ, சேம் மீனிங். கண்ட்ரோல் தேவையில்லை. அடுத்தது ஹி வாஸ் அப்சர்வ் டு பி யூஸ்வலி பிஸி வித் ஹிஸ் டூல். எப்பவுமே யூஸ்வலினா ஆல்வேஸ்,
எப்போதுமே அவன் பிஸியாகவே இருப்பாங்கிற மாதிரி. இப்போ யூஸ்வலினா ஆல்வேஸ், ரேரு ஆப்போசிட், ரேராக இருக்காங்க எப்போமாவது. காமன்னா பொதுவாக இருக்கிறது, அன்வான்ட்னா தேவையில்லாதது, யூஸ்வலி அதே மீனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, கரண்ட் விசிட்டட் கீஸ் ஆன்செஸ்ட்ரல் வில்லேஜ். ஆன்செஸ்ட்ரல் வில்லேஜ்னா என்ன? பூர்வீக கிராமத்துக்கு அவன் போகிறான், பூர்வீகம் பழமையான. அப்போ அதுக்கு ஆப்போசிட் மீனிங் இதான், ஆப் ஸ்ப்ரிங். ஆப் ஸ்ப்ரிங்னா வரக்கூடிய காலம், ஆப் ஸ்ப்ரிங் இதான் நமக்கு ஆன்சர். ஆப் ஸ்ப்ரிங்னா என்னங்கன்னா வருங்காலம், இன்னமும் வரக்கூடியது. அது பழைய காலம், இது வருங்காலம், ஆப்போசிட். இப்போ ஃபேமிலின்னு கொடுத்துருக்கான், தப்பு. அந்த மீனிங் பழசாயிரும், ஹவுஸு இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட்டு, வி சுட் யூஸ் அவர் மொபைல் சேஃப்லி. அவன் வந்து ஃபோனை வந்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. அப்போ ஆப்போசிட் வந்து அன்சேஃப்னு அர்த்தம். போய் டைரெக்டாக வந்தது. காசியஸ்னா எச்சரிக்கை யூஸ் பண்ணுறது, காம்லெஸ்னா தீங்கு, கேர்ஃபுல்னா கவனமாக. மெடிசின் சுட் பி ஸ்டோர், ஸ்டோர் பண்ணி வைங்க. மெடிசினை ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணுறோம், திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டாக டெலீட் பண்ணி விட்றோம் அப்படின்னு நான் வச்சுக்கிடுவோம். கன்சியூம்னா யூஸ் பண்ணுறது, ப்ரிசர்வ்னா பாதுகாக்கிறது, சேவ்னா அதே சேம் மீனிங்கில் வந்துடும். நீம் ட்ரீ, நீம் ட்ரீனா வேப்ப மரம். ப்ரொவைட் ஷெல்டர் மெனி பேர்ட்ஸ், நிறைய பறவைகளுக்கு என்ன செய்யுதுன்னா அடைக்கலம் கொடுக்குது, ஷெல்டர். அப்போ இங்கே என்ன கேட்டிங்கன்னா ஆப்போசிட் மீனிங் அன்ப்ரொடெக்ஷன். UNPRO ஸ்பெல் கரெக்ஷன் இருக்கு, அன்ப்ரொடெக்ஷன் என்ன. அப்போ அன்ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இல்லாமை. கீவ்ஸ்னா கொடுக்குறது தான் மீனிங். இப்போ இதான் ஆன்சர். ஹோம்னா வீடு, செக்யூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறது. இட் இஸ் ஏ லேட்டஸ்ட் மொபைல், லேட்டஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்னா அவுடேட்டட். அவுடேட்டட்னா என்ன? காலாவதியாக போயிட்டுங்கிற மாதிரி. இந்த மாத்திரை வாங்க வச்சோம்னா அவுடேட்டடும்போம்ல, செக்கில் சொல்லுவாங்க அவுடேட்டட் செக் அப்படிம்பாங்க. அவுடேட்டட் செக் காந்தி சொல்லுவார் என்ன. அப்போ வந்து அப்டேட்னா அப்டேட் பண்ணுறது, நியூ மாடர்னாக இருக்குது, நவீனமாக. நெக்ஸ்ட்டு, வெற்றி ஒய்ஃப் ரிப்ளைட் ஆங்கிரிலி. கோபமாக இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் அப்போ என்ன வரும்? காம். காம்னது அமைதியாக இருக்கிறது. அன்னாய்டுன்னு என்னென்னா எரிச்சல், கிட்டத்தட்ட சேம் மீனிங் ஆயிரும். இரிட்டேட்னா தொந்தரவு, அதுவும் சேம் மீனிங் ஆயிரும். த வெஜிடபிள் லுக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட் என்ன? ராட்டன். ராட்டன்னா அழுவி போயிட்டுன்னு அர்த்தம். நம்ம கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எஸ்ஐயில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ராட்டன் எக் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கெமிக்கல் வந்து அலுவனை முட்டவாடு அடிக்கும், அது என்னன்னு கேட்பாங்க, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. யாருமே கேட்டிருக்காங்க. ஓகே, மாடர்ன் வராது, நீ வராது. அடுத்தது, வெற்றி ஹேட் ஏ ஸ்ட்ராங் வில் டு ஸ்டார்ட் நியூ பிஸ்னஸ். அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்க. இப்போ ஆப்போசிட் என்னது? வீக்காக இருக்கான். கம்பெல்லிங், பவர்ஃபுல், சேம் மீனிங் ஆயிரும். வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் ஃப்ரெண்டு. சர்ப்ரைஸ் பண்ணுறான் ஃப்ரெண்டுக்கு, அப்போ அன்சர்ப்ரைஸ்டு. எக்ஸ்பெக்டடு வராது, சேம் மீனிங் ஆயிரும். ப்ரிடிக்டபிள்னா நம்ம கணிக்கக்கூடியது, அப்போ அதுவும் வராது. ஹி ஸ்போக் நெர்வஸ்லி. அவன் வந்து அப்படி ஸ்போக் வந்து நெர்வஸ்லி, அவன் வந்து தடுமாற்றத்தோடு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்னா கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறான்னு அர்த்தம், ஆப்போசிட். அஜிடேட்டட்னா ஒரு கிளர்ச்சியோடு பேசுகிறான்னு அர்த்தம். கிளர்ச்சி மீன்ஸ் என்ன? ஒரு பதட்டம் என்ன. ஆன்சியஸ்னா ஒரு ஏக்கத்தோடு பேசுகிற மாதிரி. நெக்ஸ்ட், த எக்ஸ்ப்ளோஷன் ஹேட் வீக்கன் த பில்டிங் பவுண்டேஷன். ஒரு எக்ஸ்ப்ளோஷனா ஒரு வெடிக்குதுன்னா பில்டிங்கோட பவுண்டேஷன் வீக் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஸ்ட்ரென்தன். அப்போ மீதி பார்த்தீங்கன்னா ட்ராப். ட்ராப்னா என்னன்னா அட்ராக்டிவ். அதே மாதிரி டல்லு, வீக்கு. ஸ்ட்ராஞ்சர். ஸ்ட்ராஞ்சர் வாஸ் ரோமிங் அரவுண்ட் த ஸ்ட்ரீட். ஸ்ட்ராஞ்சர்னா ஒரு ஸ்ட்ராஞ்சர் புதுசாக ஒரு ஆள், புதுமையான ஆள், அன்னோன் பர்சன் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 5-6 பேர் பேசிட்டு இருப்போம், நம்ம டீம்ல புதுசாக ஒருத்தன் சேர்ந்துருவோம், அவனை தான் நம்ம என்ன செய்வோம்? ஸ்ட்ராஞ்சர்வோம், அன்னோன் பர்சன். அப்போ ஒரு தெரியாத ஒரு ஆள் ரோமிங் அரவுண்ட் த ஸ்ட்ரீட் வச்சுக்கிறாங்க. அப்போ அதுக்கு அன்னோன் சொல்லும்போது அப்போ இதில் என்ன வரும்? தெரிஞ்ச ஆள், ஆப்போசிட். அப்போ நமக்கு என்ன வரும்? வெல் நோன். நியூ கம்மர், சேம் மீனிங், அன்னோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர். வைரவன் இஸ் ஹேவிங் ஏ ஸ்பாட் பாதர் வித் லா. பாதர்னா என்ன? தொந்தரவு, ஒரி என்ன. அப்போ இது ஒரினா சேம் மீனிங், இதே மீனிங் தான். அண்ணாயினா அதுவும் தொந்தரவு மீனிங் தான், அண்ணாய். பெஸ்ட்னு தொந்தரவு மீனிங் தான். ப்ளீஸிங், மகிழ்ச்சி. இதுதான் நமக்கு என்னது? ஆன்சர். ஹி ஆஸ்க்டு த மேனேஜர் டு இம்ப்ரூவ் த ஃபெசிலிட்டி த ஹால். இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம்.
மேனேஜர்கிட்ட. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஒர்ஷன். பெட்டருங்கிறது சேம் மீனிங் வரும். இப்போ இதான் ஆன்சர். பெட்டருங்கிறது சேம் மீனிங் வரும். என்கான்ஸ்னா அதிகரிக்க செய்கிறது, அப்கிரேட் பண்ணுறது, எல்லாம் சேம் மீனிங்ல வந்துடும். குட் டயட் இஸ் பெனிஃபிஷியல் டு ஹெல்த். ஏன்னா நல்ல டயட் வந்து ஹெல்த்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்காங்க. அப்போ ஹார்ம்ஃபுல்னா தீங்கு உள்ளதாக இருக்கும்னு அர்த்தம், ஆப்போசிட். அப்போ பெனிஃபிஷியல், ஹெல்ப்ஃபுல், யூஸ்ஃபுல் வராது. அடுத்து 9th ஸ்டாண்டர்டு. இது அப்படியே டைரக்ட் மீனிங். கான்சென்ட்ரேட் பண்ணி படி அப்படிம்போம்ல, கான்சென்ட்ரேட். அதுக்கு ஆப்போசிட் டிஸ்ட்ராக்ட். நீ செல்ஃபோனில் பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். இன்விட்டபிள்னா தவிர்க்க முடியாத அப்படின்னு அர்த்தம். ப்ரிவென்டபிள்னா தவிர்க்கக்கூடியன்னு அர்த்தம். அக்கேஷனல் எப்போதாவதுன்னு அர்த்தம். கண்டினியூனா தொடர்ச்சியாக. கம்ப்ளீட்னா முழுவதும். இன்கம்ப்ளீட்னா அறகுறை. இன்சேன்னா பைத்தியம். ஒய்ஸ்னா புத்திசாலி. நெக்ஸ்ட் ஹார்ட் ஒர்க். ஹார்டுக்கு ஆப்போசிட் வந்து ஈஸி. என்ன? ஃப்ளட்டு வெள்ளம். ட்ராட்னா வறட்சி. இன்டரப்ட் பண்றது. இன்டரப்ட்னது தடுத்து நிப்பாட்டுறது. கண்டினியூ தொடர்ச்சியா பண்றது, அலோவ் பண்றது. ஸ்கேர்னா பயம். ஸ்கேர்னா என்னது? பயம். பிரேவ்னா தைரியம், போல்டுனா தைரியம். இரிட்டேஷன்னா தொந்தரவு பண்றது. காம்னா அமைதியா இருக்கிறது, பிளஸர். ஆர்கனைஸ்டு ஒரு கட்டமைப்போடு இருக்குது. டிஸ்ஆர்கனைஸ் ஆப்போசிட். மெஸ்அப். மெஸ்அப்னா அதை கலைச்சி விட்டுறது. ஏன்னா ஆர்கனைஸாக இருக்கிறத கலைச்சி விட்டுறது மெஸ்அப். சீரியஸ் கேண்டிடேட் அப்படிம்பாங்க. சீரியஸ்னா சீரியஸாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது ஆப்போசிட் சில்லியாக பிஹேவ் பண்ணுறது. ப்ரிவிலேஜ்னா என்னன்னா நாட் சீரியஸ். சீரியஸே இல்லாமல் இருக்கு. ஸ்னாப்பின்னு என்னன்னா அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளவர், சுறுசுறுப்பாக இருக்காங்க, நாலேஜபிளாக இருக்காங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரும். அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறது இங்கே வந்து ஆப்போசிட் ஸ்லோவாக இருக்கிறது. லெதார்ஜிக்னா சோம்பேறியாக இருக்கிறது. எமர்ஜென்சி அவசரம் அப்படிலாம் இல்லை, நார்மலாக இருக்கு ஆப்போசிட். ரொட்டீன். ரெஸ்கியூனா காப்பாற்றுறது. அபேண்டன்னா கைவிடப்பட்ட. என்டேஞ்சர்னா என்னது? ஆபத்துக்குள்ளாக்குறது. என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்கல்ல, அழிவு நிலையில் உள்ள ஸ்பீசிஸ் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. அடுத்தது 17 oranges were hidden in the narrator packet. ஹிட்டன்னா மறைச்சி வைக்கிறது. எக்ஸ்போஸ்னா வெளிப்படுத்துது. அப்போ ஆப்போசிட். மாஸ்க்னா முகமூடி போடுறது, மறைச்சி வைக்கிறது. கன்சீல் பீம் அப்படிம்பாங்க, மறைச்சி போடுறது. பரீனா புதைக்கிறது. கிளெம் ஜோன்ஸ் வாஸ் ஆர்டர். இதில் வந்து ஆர்டர் தான் வரும். ஆர்டர் டு ஓப்பன் த பாக்ஸ். கிளெம் ஜோன்ஸ் வந்து ஆர்டர் பண்றாரு, கட்டளை இடுறாரு. ஏன்னா அப்போ கட்டளை இடுறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணா, ஆக்சுவலாக கட்டளை இடுறதுன்னா ஏற்கனவே சொல்றாரு, அரேஞ்ச் பண்றது, ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்றது. ரிக்வெஸ்டட். அப்போ வந்து என்ன பண்ணா, கெஞ்சி கேட்கிறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் போங்கோ லாக்ட் அட் த நரேட்டர் இன்சைட் த கேபின். லாக் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க, இங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆப்போசிட். லாக் பண்றதுக்கு சேம் மீனிங், க்ளோஸ்டு. சீல் பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்னங்கன்னா சோக் ஆயிட்டுமோம்ல, அடைச்சிட்டுமோம்ல, அந்த மாதிரி. போங்கோ கேர்ஃபுல்லி சர்ச்டு த நரேட்டர் பாக்கெட். என்ன? கேர்ஃபுல்லி சர்ச்டு. என்ன? கேர்ஃபுல்லி வரும், சாரி, கேர்ஃபுல்லி கவனமாக. அப்போ ஆப்போசிட்னா கேர்லெஸ். அட்டென்டிவ்னா கவனமாக. காசியஸ்னா எச்சரிக்கை உள்ள, ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. அடுத்தது நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி ஃபெல் வெரி சிக் ஃபார் எ வீக். சிக்கு. என்ன? சிக்கா இருக்காங்கிறோம். அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்னா ஹெல்த்தியா இருக்கான்னு அர்த்தம். டிஸ்ஆர்டர் வராது. ஃபீபிள்னா பலவீனமான. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடு. உங்க கையில் ரூபா இருக்கு, எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடு. அதுக்கு ஆப்போசிட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுன்னு அர்த்தம், ஆப்போசிட். இன்ஃபினிட்டிவ். மேக்ஸ்ல சொல்லுவாங்க இன்ஃபினிட்டிவ், வரையறுக்க முடியாததை. இது என்ன? மெஷரபிள்னா வரையறுக்கக்கூடியது. சிக்னிஃபிகன்ட் முக்கியத்துவம். ஏன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு ஆப்போசிட் ட்ரிவியல் அற்பமான. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்கிறது. டெலைட் இப்பதான் பார்த்தோம், சந்தோஷம், ஹாப்பி. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து வருத்தம். அன்கம்ப்ட் சுத்தம் இல்லாம இருக்கிறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து கிளீன். இனிஷியேட் தொடக்கம். ஏன்னா கன்க்ளூட் முடிவு. இன்ட்ரோடக்ஷன் போடுறோம், கன்க்ளூஷன் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்சர் அப்படிம்பாங்க, யூகத்தின் அடிப்படையில். ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஏதாட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபேக்ட், உண்மை அடிப்படையில். நெக்ஸ்ட் ஒய்டா இருக்கிறது, அகலமா, விரிவான பார்வை, ஒய்டான பார்வை. நேரம்னா குறுகியன்னு அர்த்தம்.
நோபல்னு என்னன்னா உன்னதமான உயரிய இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் இக்னோபுல். இது வந்து ப்ரிபிக்ஸ் சபிக்ஸ்லையும் கேட்பான். ஆப்ரஸ், ஆப்ரஸ்னா அடக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் ஃப்ரீடம். ஹானர் மரியாதை கொடுக்கறது, டிஸ்கானர் அப்போ நேர்மையான, ஹானர்னா நேர்மையான, டிஸ்கார்னா நேர்மை இல்லாத. ஒர்த்தி அதுக்கு ஆப்போசிட்னா அன்ஒர்த்தி. பிரைவேட்டு அதுக்கு ஆப்போசிட்னா பப்ளிக். பிரேவ்னா தைரியம், ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் கோவாட் கோலை. அடுத்தது மாயிஸ்ட்னா ஈரப்பதம், அதுக்கு ஆப்போசிட் ஆரிடு, ஆரிட்னா பாலைவனம். பிரிவிலஸ் இப்பதான் பார்த்தோம், பயனற்ற செயல்கள், அற்பமான செயல்கள், பயனற்ற செயல்கள், அற்பமான செயல்கள். இதுக்கு ஆப்போசிட் சீரியஸ். ஒமிட் பண்றது, இது இன்க்ளூட் சேர்க்கிறது. ப்ரொட்டஸ்ட்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இது என்னன்னா ஆப்போசிட் அக்செப்ட் பண்றது, அதை அக்செப்ட் பண்ணுது. செரினிட்டினா ஹார்மா இருக்கிறது, செரினிட்டினா என்னது அமைதியா இருக்கிறது. ஆங்ஸைட்டினா பதற்றமா இருக்கிறது. ஸ்கேட்டர் செதறுது, நெல்லிக்காய் மூடை வந்து செதறுதுன்னு சொன்னா செதறு ஸ்கேட்டர். கேதர்னா சேர்க்கிறது, நெல்லிக்காய் அப்படி சேர்த்துட்டே இருந்தா கேதர். மொனாட்டானஸ் அப்படிம்பாங்க, ஒரே மாதிரி நடத்துறாங்க, போரிங்கா இருக்கு அப்படிமோ. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. அமெச்சூர், அமெச்சூர்னா ஒரு பொழுதுபோக்கா முதல் முறையா செய்யறது, முன்னனுபவம் இல்லாம முத செய்யக்கூடியது. ப்ரொபோஷனல்னா அதுல பெரிய ஆளா இருப்பாங்க, அவனுக்கு அது அவனுடைய ப்ரொபோஷனல் நிபுணரா இருப்பாங்க. ப்ரொபோஷனல் நிபுணர், இது ஒரு பொழுதுபோக்கா முதல் முறையா செய்யக்கூடியது. அமைச்சருக்கு ஆப்போசிட் ப்ரொபோஷனல். கம்பல்சரி கட்டாயம், ஆப்ஷனல் உன்னுடைய விருப்பம். ட்ரெடிஷ்னல் பழமையான, மாடர்ன் நவீனமான. எக்ஸ்பென்சிவ், இந்த ஃபோன் வாங்கினா பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க, இந்த ஃபோன் வாங்கினா வெரி சீப் அப்படிங்க, ஆப்போசிட். ஹோப்ஃபுல் நம்பிக்கை கொடுக்கக்கூடியது. டெஸ்பரேட்னா அவநம்பிக்கை கொடுக்கிறது. அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளுதல், ரிஃப்யூஸ்னா மறுக்கிறது. அடுத்தது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா நம்ம ஈக்குவலா கொடுக்கறது, இன்இக்வாலிட்டினா ஈக்குவல் இல்லாம கொடுக்கறது, சமநிலையற்ற. செக்ரகேஷன் பிரிச்சு கொடுக்கறது, ஒரு பாகப்பிரிவினை பண்றாங்க, எல்லாத்துக்கும் செக்ரகேட் பண்றாங்க, பிரிச்சு கொடுக்கறது. காங்கிரிகேஷன் காங்கிரீட் போடுறது, எல்லாத்தையும் சேர்க்கிறது, காங்கிரிகேஷன். ப்ரொமோட் பண்றது, என்ன ப்ரொமோட் பண்றது, அதை டிமோட் பண்றது. ப்ரொமோட்னா அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது. ப்ரொமோட் பண்ணுவாங்களா தான் டிமோட் அப்படிங்காங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அப்ப டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ரெஸ்பெக்ட்னா அவனுக்கு மரியாதை கொடுக்கறது. லீகல், அப்ப இது இல்லீகல். ஜஸ்டிஸ், இன்ஜஸ்டிஸ். காசியஸ்னா எச்சரிக்கையா இருக்கிறது, அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன கேட்டீங்கன்னா கேர்லெஸ், கவனக்குறைவா இருக்கிறது. டிஸ்அப்ரூவ், ஏன்னா அவனுக்கு அப்ரூவ் பண்ணாத, அப்ப ஆப்போசிட் வந்து அப்ரூவ் பண்ணு. பிரிஸ்கா இருக்காங்க, அப்ப வந்து பிரிஸ்க்னா சுறுசுறுப்பா இருக்கான், இங்க ஆப்போசிட் வந்து ஸ்லோவா இருக்கிறான். என்கேஜிங்கா இருக்கான், எப்ப பார்த்தாலும் என்கேஜா ஆக்டிவா இருக்கான்னு, அப்ப ஆப்போசிட்னா டல்லா இருக்கான்னு அர்த்தம். ஹம்பிள் அடக்கமா இருக்கான், என்ன அப்ப ஆப்போசிட் ப்ரௌடு கருவமா இருக்கான். ஈகர் ஆவலோட இருக்கான், ஏன்னா ஒரு விஷயத்த வந்து ஆவலோட, ஐ எம் ஈகர் டு சீ த சினிமா அப்படிம்பாங்க, ஒரு படத்தை பார்க்குற ஆவலோட இருப்பான். இன்டிஃபரண்டா எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிறது ஆப்போசிட். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு எதிர்ப்பை காட்டுறது, என்ன கொண்டு வந்து காஃபி கொடுக்காங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை காட்டுறது ரெசிஸ்டன்ஸ். சப்மிஷன் என்னன்னா பணிஞ்சு போறது. பெர்சூடு விரைவுபடுத்துறது, ஒரு வேலையை செய்ய சொல்லி உன்னை வந்து என்ன விரைவு ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா விரைவுபடுத்துறது, வேகப்படுத்துறது. இது என்ன கேட்டீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்றது, இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்றது, அது வற்புறுத்துறது. ஸ்கேர்ஸ்னா பற்றாக்குறை, ஸ்கேர்சிட்டி அப்படிம்பாங்கல்ல, பற்றாக்குறை. அபண்டன்னா அதிகமா இருக்கிறது, என்கிட்ட அபண்டா இருக்குமாங்க. நோபிலிட்டி, நோபிலிட்டினா ஹையா இருக்கிறது, உயர்ந்த. பேஸ்னஸ்னா அடிப்படை, அப்ப இது ஒரு இது. நெக்ஸ்ட், which are not to be despised. despised என்ன அர்த்தம்னா இழிவு, இழிவுபடுத்துறது. அப்ப ஆப்போசிட் ரெஸ்பெக்டட் பண்றது. கேட்டட்னா வெறுக்கிறது, லைக்டுனா விரும்புறது, டெஃபிட்டட்னா தோக்குறது. அப்ப ரெஸ்பெக்டட் கரெக்ட். ஒன் டஸ் நாட் ஃபீல் வைஸ், பிரேவ், மோர் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னா எப்பவுமே அவன் எப்பவுமே பிரைட்டஸ்ட் சைடே பார்த்துட்டு இருப்பான், எப்பவுமே வந்து பாசிட்டிவா நினைக்கக்கூடியவன ஆப்டிமிஸ்டுமா, நெகட்டிவா நினைக்கக்கூடியவங்கள பெசிமிஸ்டுமாங்க. நெக்ஸ்ட், நாட் த ஃபிளாட், சேலோ டைப். சேலோனா ஆழம் இல்லாமல் இருக்கிறது, அப்ப ஆப்போசிட்னா ஆழமா இருக்கிறது. ஏன்னா சேலோனா மேலாப்ல, மேட்டாப்ல. நெக்ஸ்ட்,
என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைவல், ஏர்போர்ட்டில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அரைவல். அதுக்கு ஆப்போசிட் டிபார்ச்சர். நெக்ஸ்ட் சஃபிசியன்ட். சஃபிசியன்ட்னா போதுமான அளவுன்னு அர்த்தம். இன்அடிக்வேட்னா பற்றாக்குறை. நெக்ஸ்ட் பாண்ட்னஸ். அவனுக்கும் பயங்கர பாண்ட் அப்படிம்பாங்க, பாசமா இருப்பாங்க, ஒரு அட்ராக்டிவா இருப்பாங்க அப்படிம்பாங்க. இங்க என்னங்கன்னா இக்னோரன்ஸ், அவனை கண்டுக்கிடவே மாட்டான் அப்படிங்கிறது இக்னோரன்ஸ். அடுத்தது பார்ச்சுவஸ்லி, ஃபார்ச்சுனேட்பாங்க, அதிர்ஷ்டம். அப்போ அன்பார்ச்சுனேட், அதிர்ஷ்டம் இல்லாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா there he was sitting in a splendor on his chair. ஸ்ப்ளெண்டர்னா ஆடம்பரமா இருக்கிறது, என்ன ஆடம்பரமா இது பண்றது. அப்போ இதுக்கு சிம்பிளிசிட்டி ஆன்சர். என்ன எஃப்ளூஜன்ஸ்னா பிரகாசம், பாம்புனால ஆடம்பரம் தான். நெக்ஸ்ட் மாமனார் வாஸ் அன்மேச்டு. எங்க மாமனாரை வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளவுக்கு அவர் உயர்ந்த ஆளுங்கிறது. அப்ப இன்கம்பரபிள் சேம் மீனிங். எக்ஸலன்ட் உயர்ந்த ஆளு, சுப்ரீமான ஆளு. அப்ப அதுக்கு ஆப்போசிட்னா இன்ஃபீரியர். இன்ஃபீரியர்னா கீழே தாழ்ந்த ஆளுன்னு அர்த்தம். He greeted me with his usual smile and banter. பாண்டர்னா கேலி செய்யறது, என்ன கேலி செய்யறது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஃபிளாட்டர். ஃபிளாட்டர்னு என்னன்னா ஃபிளாட்டர், ஏன்னா ஃபிளாட்டர்னு பாட்டே உண்டு, முகத்தூதி பாடுதல். அவன் முன்னாடி அவனை பெருமையா பேசுறது, முகத்தூதி பாடுதல். இது வந்து கேலி, அவன் முன்னாடி கேலி பண்றது. அப்போ வந்து அதான் ஃபிளாட்டர் தான் ஆன்சர். முகத்தூதினா பெருமையா பேசுறது. அப்போ இது வராது, ஸ்மால் டாக் வராது. சிட்சாட்னா அரட்டை அடிக்கிறது வராது. ரீபார்ட்டினா மறுபரிசீலனை, அதுவும் வராது. அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆண்டனிம்ஸ் பார்த்துருக்கோம். ஆண்டனிம்ஸ் வந்து நீங்கள் அதாவது சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். சினானிம்ஸை நல்லா படிங்க, ஆண்டனிம்ஸோட தெரிஞ்சுக்கிடுங்க. படிச்சதையே திரும்ப படிங்க. ஏற்கனவே போட்ட டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, பார்த்து நம்ம என்னென்ன மிஸ்டேக். இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. போட்ட டெஸ்ட்டையே திரும்ப பாருங்க, அதுதான் முக்கியம். அதை போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனுடைய ப்ரோக்ரஸை நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டில் தெரியும் நமக்கு. தேங்க்யூ.